கடற்கொள்ளையர்கள் பிரார்ச்சினாலே நமக்கு வச்சுப்பாரு மாதிரி ஒரு ஆண்கள் தான் ஞாபகம் வருவாங்க. ஆனா சீனா, மலேசியா, வியட்நாம், ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இத்தனை அரசாங்கம் தளர விட்ட ஒரு பெண் கடற்கொள்ளையரை பத்தி தான் பார்க்க போறோம். ஆமாங்க, 1755 60வது வருடத்துல செங்கின்னு ஒருத்தங்க பிறக்குறாங்க. அவங்க ரொம்ப ஒரு சாதாரண ஒரு பெண்மணி தான். அவங்க ஒரு கடற்கொள்ளையர் மேல காதல் வயப்பட்டு அவங்க 1801வது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 1802ல பாத்தீங்கன்னா அவரோட கணவர் சீனா அரசாங்கத்தால கைது செய்யப்பட்டு கொல்லப்படுறாரு. அவங்களோட கணவருக்கு மட்டும் இல்லாம அவரோட கணவரோட நண்பர்கள், கணவரோட உறவினர்கள் படைகளுமே தலைமை தாங்குறாங்க. அது மாதிரி தலைமை தாங்கி 1804வது வருடம் பாத்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 400ல இருந்து ஒரு 600 படகுகளும், அது கிட்டத்தட்ட ஒரு 20,000ல இருந்து 40,000 கடற்கொள்ளையர்கள் இருக்காங்க. அட்டம் டைம்ல அவங்களால 20,000 கடற்கொள்ளையர்களை கப்பல் எடுத்துட்டு ஒரு இடத்துல கொள்ளடிக்கிறதுக்கோ இல்ல ஒரு இடத்துல சண்டை போடுறதுக்கோ போக முடியும். அவங்க கிட்ட வெறும் அந்த கெனான் சொல்லுவாங்கல்ல, அந்த பீரங்கின கடல் கப்பல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது கிட்டத்தட்ட ஒரு 1000 கெனான் வச்சிருக்காங்க, அத்தனை கப்பல்லையும் சேர்த்து. சீனா அரசாங்கம் பலமுறை முயற்சி செஞ்சு பலமுறை அவங்க கிட்ட சமரசனம் பேசி அதுக்கப்புறம் அவங்க இது எல்லாத்தையுமே விடுறாங்க. அந்த மாதிரி விடும்போது மட்டுமே அவங்களுக்கு சொந்தமான கப்பல் பாத்தீங்கன்னா ஒரு 200 கப்பல் இருக்கு. வரலாறு குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா அதுக்கப்புறம் அவங்க ஒரு கேம்லிங் பிசினஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 65-70 வயசு கிட்ட இறந்துட்டாங்கன்றாங்க. ஆனா சில பேர் அவங்க சீனா அரசாங்கம் 45 வயசுல கொண்டுட்டாங்க, அவங்க சரணடையும் போதே கொண்டுட்டாங்கன்றாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாம் உங்களுக்கு வேணும்னா அப்ப மறக்காம என்ன ஃபாலோ பண்ணுங்க, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.